அப்போ தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கினால் அது ஒரு பாவம் என்பதை உணர வேண்டும். நேரத்தை திட்டமிட்டு கரெக்டாக செயல்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கணும், வேதத்தை தியானிக்க நேரம் ஒதுக்கணும், குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்கணும், உடைய ஃபேமிலி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், பிசினஸுக்கு வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரம், இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிப்பதற்கு நேரம். நேரத்தை நீங்க திட்டமிட்டு கரெக்டா நீங்க செயல்படுத்தினா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்லாட்டா நீங்க திரும்பி பார்த்தா உங்களுடைய நேரம் வீணாய் போயிருக்கும். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உள்ள காரியத்தை நீங்க திட்டமிட்டு கரெக்டா செயல்படுத்தணும். அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு முன்னால தினமும் வைக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு எதை செய்ய போறேன், இந்த காரியத்துல உதவி செய்யும், என்னை வழி நடத்தி எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துல நீங்க கவனம் செலுத்தி அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியத்தை நீங்க முடிக்கணும். அதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். காலத்தை திட்டமிடாத ஆட்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்ய முடியும்? அதனால காலை எழுந்த உடனே காலையில இருந்து இன்னைக்கு மாலை வரைக்கும் என்னென்ன வேலை இருக்குது, என்னென்ன செய்யணும், அதை திட்டமிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் முடியும் போது பாருங்களேன், எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருக்கும். அதுதான் உள்ளத்துல சந்தோஷம். நான் அப்படிதான் பிளான்